ஆண்டவர் யாரையும் கொல்லுவதற்காக கொடுக்கப்படல, உருவாக்குவதற்காக வேதம் கொடுக்கப்பட்டது. சரி பண்ணப்படுவதற்காக தான் கொடுக்கப்படாது. சரி பண்ற பேரில் கூட்டி கிழிச்சு எடுத்துருவோம் பாருங்க. நமக்கு அந்த வசனம் தெரியல. வருத்தப்பட்டு பார்க்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார். உண்மையா அது யார் பார்த்து சொன்னா தெரியுமா? புறஜாதி இல்ல, யூதர்களை பார்த்து தான் சொன்னார். ஏன் அப்படின்னா மிதம் மிஞ்சி வார்த்தை ஏற்றி விட்டுட்டான். யாரு? அங்க இருக்கிற எல்லாம் யூத உடன்படிக்கை மக்களுக்கு. இந்த பரிசேய சதுசேய கூட்டம் சக்தி என்ற பேரில் வேண்டாததெல்லாம் ஏற்றி விட்டு தேமை அதான் மிதமிஞ்சி சுமந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பாரத்தை ஏற்றி விட்டுட்டான். அவனை பார்த்துதான் ஆண்டு சொன்னாரு, அத்தனை பேரும் தேவையில்லாதெல்லாம் மேல ஏற்றிட்டு இருக்கான், அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து வையுன்ற. வா, அவன் தப்பு தப்பா போதுக்கு உன்னை பயமுறுத்தி, உன்னை கட்ட வச்சு, உன்னை அடிமை மாதிரியே வச்சு, உன்னை கூணனாவே ஆக்கிவிட்டான். மிதமிஞ்சி பாரத்தை ஏத்தி ஏத்தி இப்படி கூணி நிக்கிற அளவுக்கு, உன்னை நிமிர முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டான். இப்ப எங்கிட்ட வா, எல்லாத்தையும் இறக்கி வை, நான் பார்க்கணும், நான் பாரு, உனக்கு வேற மாதிரி வேதத்தை காட்டுறேன். பவுலு அவ்வளோ சத்தியத்தை கரைச்சி கொடுத்த ஒரு மனுஷன். இந்த மாம்ச கண்ணை மூடி ஆவிக்குரிய கண்ணை திறந்துட்டார் பாருங்க. பைபிள் இப்ப வேற மாதிரி தெரியுது. யோசிச்சு பாருங்க. இதே பவுல் அவ்வளோ சவுலா இருந்தபோது அவ்வளவு வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணினவன், சபையை துன்பப்படுத்தினவன், ஸ்தேவானை கொல்லுவதற்கு முன்னாடி தலைமைத்துவத்தை ஏற்று அவன் கொன்னவன், தமஸ்குக்கு சபையை அடிக்கிறதுக்கும் கைதியாக்குறதுக்கும் அதற்காக தான் லெட்டர் வாங்கிட்டு போனவன். எதுக்கு? வேதத்தை குறித்து வைராக்கியம் உடையவன். பைபிளுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. நியாயப்பிரமாணம் சொன்னபடி நான் குற்றஞ்சாட்டப்பட சொல்றான். நான் யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயனே, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், எல்லாத்தையும் விட நான் அதிகமா படிச்சவன், எல்லாத்தையும் சொன்னவன். ஆனா அதை தப்பா பிடிச்சி வச்சிருந்தான். அதே ஆண்டவர் மாம்ச கண்ணை மூடிட்டு ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டாரு பாருங்களேன். இப்ப பைபிள் வேற மாதிரி பாக்குறான். ஒரே நாள்ல ஒரு பெரிய மறுரூபத்துக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து விட்ட உடனே இப்போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்ப பைபிள் வேற மாதிரி பிரசங்கம் பண்றான். இதுதான் சொல்றோம். அப்ப வேற மாதிரி நம் வேதத்தை எப்படி அணுகுகிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆவியானவர் சார்ந்து நாம் இருப்போமானால் நிச்சயமாய் நம் மூலமாய் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்.